என்னோட பேர் வி விஜயகுமார். கம்பெனி நேம் ராக்ஸர் கப் இன்னோவேஷன் பிரைவேட் லிமிடெட். இது சென்னையில் இயங்குகிற கம்பெனி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாரோட நான் யூடியூப்பில் நான் பார்த்துட்டே இருப்பேன் இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக. ஸோ சாரோட கண்டென்ட்டு நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன், நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ட்ரஸ்ட்டு பேஸில் தான் சார் அப்ரோச் பண்ணேன். அவர் அப்ரோச் பண்ணும்போது ஈஸியாகவே அவரை டச் பண்ண முடிஞ்சுது. அவர் ஆஃபீஸ்க்கு வாங்கினார், டேரெக்டாக விசிட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு பிஸ்னஸ் தாட் கிடையாது, நம்ம பிஸ்னஸ் பேக்ரவுண்டும் நமக்கு பெருசாலாம் கிடையாது. நமக்கு மார்க்கெட்டிங்லேருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற மாடுலேஷனில் தான் இதில் மாறணும். ஸோ அப்போ சாரை அப்ரோச் பண்ணும்போது இது ப்ரிப்பரேட்டர்ஷிப்பாக பார்ட்னர்ஷிப்பாக எல்எல்பி என்ன மாதிரி தொடங்கணும்னு சொல்ல சார் தான் க்ளீனாக அட்வைஸ் பண்ணார். ஸோ இது ஒரு பிக் ப்ராடக்டாக நம்ம லான்ச் பண்ணணுன்னா ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக போங்கன்னு அட்வைஸ் பண்ணார். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா விஷயத்தையும் படிப்படியாக சொல்லி கொடுத்தாரு. உடனே நீங்கள் பண்ணணுன்றது கிடையாது, யோசித்து பண்ணுங்கன்னாரு. எப்பயுமே மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைப்பாங்க எல்லாருமே, ஆனால் சார் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை. உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கன்ட்டு நாலேஜ் மட்டும் ஷேர் பண்ணார். ப்ரைவேட் லிமிட்டடாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான என்னென்ன ப்ராசஸோ எல்லாமே கொடுத்தோம். இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக எனக்கு ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா செப்பரேட் டீம் இருக்கிறதுனால ஒரே ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ செப்பரேட் டீம் இருக்கிறதுனால ஒன் பை ஒன்னாக என்னை கைட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ப்ரைவேட் லிமிட்டடாக கம்ப்ளீட்டாக ரிஜிஸ்டர் பண்ணோம். அந்த ப்ராசஸ் நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறமேட்டா என்னென்னா இந்த கம்பெனியில் நான் அடுத்த லெவலுக்கு அவர்கிட்ட நானாக தான் கொஷின் கேட்டேன். சார் இதை வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸில் நான் யூனிக்காக பண்ணுறேன், இதை கம்ப்ளீட்டாக நான் ரிஜிஸ்டர் பண்ணணும், என் கம்பெனியை எந்த விதத்துலையும் வேறு யாரும் அடாப்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, ட்ரேட்மார்க்கில் நீங்கள் உங்கள் கிளாஸ் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னாரு. பிஸ்னஸ் மாடலுமே காப்பிரைட்டில் பண்ணலாம், நீங்கள் ஃபர்தராக இப்போயே இனிஷியலாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் நீங்கள் ஃப்யூச்சரில் வேணால் கூட பண்ணிங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லிவிட்டார். அதுவுமே நமக்கு ஏன்னா சாரோட பண்ணி கொடுத்த சர்வீஸ்னால நம்ம வேறு யார்கிட்டையும் போகக்கூடாதுன்றதுனா ட்ரேட்மார்க்குமே ஒரு 3 கிளாஸில் வந்து சார்கிட்ட தான் அப்ரோச் பண்ணியிருந்தோம். மற்றபடி காப்பிரைட்டுமே ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லாமே சூப்பராக பண்ணாங்க, எந்த கொரிஸுமே இல்லை. ஏன்னா எனக்கு நம்ம பிஸ்னஸ் நாலேஜ் இல்லாதனால இது வரைக்கும் சாருக்கு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல சர்வீஸை கொடுத்தாங்க. டீம் வந்து வெரி குட். உண்மையாகவே சொல்லணும்னா அவ்வளோ பிஸி டைம்லேயும் சாரை பிடிக்க முடியலனாலும் அவங்க டீம் வந்து உடனே கோஆர்டினேட் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தெல்லாம் டேரெக்டாகவும் டச்சு சென்னையில் இருக்கிறதுனால உடனே வந்து டீமை பார்க்க முடியுது. யாருமே இது வரைக்கும் வந்து பார்க்க முடியாது, ஒரு ஃபோன் எடுக்காமலாம் இருந்தது கிடையாது. ஒரு மிஸ் கால் ஆனால் கூட ரிட்டர்ன் கால் உடனே கொடுத்துருவாங்க, கால் பண்ணி பேசுவாங்க. அந்த விஷயத்தில் லீ இன்டெலிஜென்ஸ் ஃபார்ம் வந்து உண்மையாகவே வெரி கிரேட்டஸ்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல்டில் வந்து ஒரு டிரைவர் ஃபீல்டில் ஒரு 12 இயர்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஃபீல்டில் ஒரு ப்ராப்ளத்தை நம்ம அட்ரஸ் பண்ணும்போது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்காக ஒரு மொபைல் அப்ளிகேஷன்றது பெருசாக கிடையாது, பிக் ஸ்கூலில் மட்டும்தான் இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்களும் அந்த ஸ்பெசிலிட்டியை ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம யோசிச்சு பண்ணது தான் இது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லா பேரண்ட்டுமே இந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு 5 பிள்ளைங்க மட்டும்தான் கவர்மெண்ட் ரூலில் ஒரு ஆட்டோவில் போகணும். ஏன்னா பஸ்ஸு வேணால் நம்மளால் லோக்கல் மார்க்கெட்டில் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அது ஆட்டோவில் போகும்போது 8 பிள்ளைங்க 10 பிள்ளைங்கன்னா இப்போ டிரைவர் நல்லபடியாக கூப்பிட்டு போவாரா, இப்போ ஸ்டூடெண்ட்டு இறங்கிட்டாங்களா என்ன ஏதுன்றதும் தெரியாது பேரண்ட்ஸுக்கு. ஒரு கம்பெனியிலேருந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம கம்பெனியை பொறுத்தவரை ராக்ஸர் கப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் ட்ராக்கிங் இருக்கும், பிள்ளைங்க எங்கே போகிறாங்கன்றது தெரியும். க்ளோஸ் ஆகிடுச்சு ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டாரு அப்படின்னாலும் உங்களுக்கு ட்ராக்கிங் தெரிஞ்சிடும், அதோட கம்ப்ளீட் ஆகிடும். ரைட்டு, உண்மையாகவே இந்த கம்பெனி வந்து நம்ம பண்ண முடியுமான்றதெல்லாம் எனக்கு யோசிக்கவே இல்லை. சாரை பார்த்ததுக்கப்புறம் தான் உண்மையாகவே ட்ரஸ்ட்டாக இருந்தது. இது ரியாலிட்டிக்கலாக சொல்லணும்னு தோணுச்சு. அதனால் 5 ஸ்டார் ரேட்டிங்கை வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த விதத்தில் வந்து ஒரு ட்ரஸ்டடான இவ்வளோ தான் நான் மெயினாக சார்கிட்ட வந்ததுக்கு காரணன்றதை இன்னும் சொல்ல. என்னென்னா சில கம்பெனியில் வந்து ஒரு ஹைடன் சார்ஜஸ்ன்னு இருக்கும், அது எதுவுமே இல்லை. எனக்கு கிளியராக ஒரு ட்ராக் கொடுத்துட்டாங்க, இது எதுக்கு இவ்வளோ தான் ஆகும் அப்படின்றது. உங்களுக்கு இஷ்டம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வரலான்றது. சில இடத்துலலாம் கம்மியாக சொல்லுவாங்க, அப்புறம் ஹிடன் சார்ஜஸ் அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் நான் எதுவுமே பே பண்ணல. அதனால் 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து ஸ்ட்ராங்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்.